சங்கீதம் 37 வாசித்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த 37ஆம் சங்கீதம் இது தாவீதின் சங்கீதம் அப்படின்னு மேலே போட்டிருக்கேன். ஆனால் இது தாவீதினுடைய சங்கீதம் கிடையாது. இது தாவீது, இது சங்கீதமாக இல்லை, இது தீர்க்கதரிசன வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா 35, 36 இந்த 2 சங்கீதங்களிலும் தாவீது அகித்தோப்பேல் யார் அப்படின்னா தாவீதுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தவன். அவன் யார் அப்படின்னா தாவீதுக்கு ரொம்ப பிரதானமான இடத்துல அவன் இருந்தான். அவனை சுற்றி தான் அவன் குடும்பம், அகித்தோப்பேல் குடும்பம்லாம் இருந்து இவன் தாவீதால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன். என்ன அப்படிப்பட்ட அந்த மனிதன் பின்னாட்களில் தாவீது அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பின்னாட்களில் அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக அப்சலோமை கையில் எடுத்து தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சதுனால இப்போ தாவீது அகித்தோப்பேலை நினச்சி புலம்புறார். அப்படி புலம்பும் பொழுது தான் 35, 36 அந்த சங்கீதங்களில் அவர் பாடுறார். இப்போ அந்த மாதிரி புலம்புகிற 3, 4 சங்கீதம் எல்லாமே அந்த சூழ்நிலையில் பாடினது. ஆனால் 35, 36 மட்டும் யார் பாடினதுன்னா இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது யாருன்னா அகித்தோப்பேல். அதனால் அகித்தோப்பேல் நினச்சி அந்த 2 சங்கீதங்களை புலம்பல் பாடுறாரு. அப்படி பாடும்பொழுது தான் 37 ஆண்டவர் நாத்தானோடு கூட பேசி இவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு இந்த 37ஆம் சங்கீதம் முழுவதும் நாத்தான் சங்கீதம். அவர் சொன்ன அந்த வார்த்தையை பின் நாட்களில் தாவீது அதை எடுத்து சங்கீதமாக அதை பாடுறார். அப்போ இது யார் எழுதுனது அப்படின்னு அதன் பேக்ரவுண்ட் என்ன கொடுக்குறான் அப்படின்னா நாத்தான் அப்படின்னு சொல்கிறான். நாத்தான் மூலமாய் கடவுள் தாவீதுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. அப்படி தான் இதை சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செயல் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ அகித்தோப்பேல் நினச்சி இவன் புலம்புறான், நம்ம கூடவே இருந்து குழி பறிச்சிட்டானே அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனைக்குரிய காரியம். பாருங்களேன், நம்மளை யாரோ ஒரு தெரியாத, புரியாத அல்லது அறிமுகமே இல்லாத ஆட்கள் நம்ம ஏதாவது சொன்னால் கூட நம்மளுக்கு பெருசாக தெரியாது. சமயத்தில் ஒருத்தர் சொன்னார், வெளியில் உள்ள எவ்வளோ பிரச்சனாலும் சமாளிச்சிடலாம், வீட்டுக்குள்ளே முடியலை அப்படிங்கிறார். வெளியில் பெரிய கிங்கு, வெளியில் 1000 பேருக்கு அவன் ஒரு பெரிய முதலாளியாக இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பாருங்கள் வேறு மாதிரி இருப்பார். என்ன இப்படி நிறைய இடத்துல பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். வெளியில் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தால் கூட அது சமாளிச்சிடலாம். ஆனால் வீட்டில் சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தம் என்ன செஞ்சிடறேன், நம்மளோட வாழ்க்கை எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. வேலை செய்கிற இடங்களில் பல பிரச்சனைகள், கப்பலில் இருக்கும்போது பல பிரச்சனைகள், அங்கே வேலை செய்கிற இடத்துல ஏதாவது கூட்டி குறைச்சி பல பேர் இருக்கிற இடத்துல பல விதமான காரியங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ அங்கே அவர் வேர்க்க வெயில் நின்று ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கப்பல்னால் சாதாரணம் நினச்சிட முடியாது. அங்கே அவ்வளவு உள்ளே இருக்க வரைக்கும் குழுவுன்ற கொஞ்சம் வெளியே வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம். அப்போ பார்க்கறதுக்கு சீஃப் இன்ஜினியர் என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் இன்ஜின் ரூமில் போயிட்டு வெளியே வந்தால் மூஞ்சிலாம் அப்படி இருளடைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறான். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் அம்மா அப்பா தெரியுமா அப்படின்னு நீ பேசின்னு வச்சுங்க, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அவள் வேலை செய்கிற இடத்துல 40-50 பேர் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த வீட்டிலேருந்து வரும் பொழுது டோட்டல் என்ன செஞ்சு இந்த 40-50 பேருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே அது டோட்டலாக சரிச்சிடும். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது ஏன்னா அந்த குடும்பம் நேசிக்கிற ஒரு இடத்துல இருக்கு. மனைவி என்னை புரிஞ்சுக்கிறலையே, என் புருஷன் என்னை புரிஞ்சுக்கிறலையே அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நான் வரும்பொழுது பெரிய பாதிப்பு உண்டாக ஆரம்பிச்சது. அதே போல தான் இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னா தாவீதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள். எல்லாரும் கேட்டாலும் அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தேவ வாக்க போலவே இருந்தது அப்படிங்கிறார். இப்போ அந்த மனிதன் மூலமாக ஒரு தீமை வரும் பொழுது இவன் ஆள் அப்செட் ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்படி ஆகி புலம்பும் பொழுதுதான் இப்போ நாத்தான் சொல்ற பொல்லாதவனை குறித்து எரிச்சல் ஆளாதே, நியாயக்கேடு செய்யணும் பொறாமை கொள்ளாதே அப்படி சொல்றார். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உனக்கு எதிராய் வேலை செய்கிறவன், இப்போ நீ யார்? அகித்தோப்பேல் யார்? இப்போ நீங்கள் நான் யார்? நம்மெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறேன். உங்க மேல அந்த அழைப்பு இருக்கு. அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள். அப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்ப அழைக்கப்பட்ட நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறேன். இப்ப இங்க என்ன சொல்ல வர அந்த சங்கீதம் முழுவதும் அப்படின்னா, அவன் யாரு, நீ யாரு, அவன் எப்படி போவான், நீ எப்படி போவ, அதான் சொல்ல வர்றார். இப்ப நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு எதிராய் வேலை செய்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு எதிராக பேசுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்றார். அநேக நேரங்களில் இதில் நாம் புரியாத, நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த காரியம். நான் ஊழியத்தில் இருக்கிறனால, ஒரு பெரிய சாவனத்துக்குள்ளே இருக்கிறனால நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது, இப்போ தாவீதுக்கு நாத்தான் வேலை காரியத்தை சொன்ன அந்த காரியங்களை கேட்காம இவன் ஏதாவது மாம்சத்தில் முடிவெடுத்தான்னு வச்சுங்களேன், என்ன ஆகிருக்கு, ஏற்கனவே உரியாவை கொண்டுட்டான். உரியா யார் அப்படின்னா அயுத்தபேலுக்கு பேரன் அவன். அதனால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவன் தவறான முடிவு எடுத்ததுனால உரியாவை காலி. இவன் மறுபடியும் மாம்சத்தில் போனான்னு வச்சுங்க, அயுத்தபேலும் காலி ஆயிடுவான். அவன் மேலும் மேலும் பாவத்தை கூட்டிக்கிற வேணும். அப்போ நாத்தான்வேல் சொன்ன அந்த காரியங்களை அறிந்து இவன் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு சகித்து அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பின்னாட்களில் அவன் 3ஆம் சங்கீதம் எழுதும் பொழுது, கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிரச் செய்கிற நீரே என்று சொல்லி பாடினா பாருங்க, அது அப்படியே என்ன செஞ்சு நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒருவேளை நாத்தான் இங்கே சொல்லன்னு வச்சுங்க, புலம்புனவன் கூட கொஞ்சம் புலம்பிதான் வச்சுங்க, சரி உரியாவை காலி பண்ணிட்டான் தாத்தா இந்த மாத்திரம் அப்படின்ட்டு அயுத்தபேலையும் காலி பண்ணியிருப்பான். அப்போ மாம்சத்தில் போயிருந்தா அப்படின்னா இவன் அடுத்த நிலைமை என்ன ஆகியிருக்கேன், இவன் அடுத்து இவனுடைய ஸ்தானத்துக்கு சாலமோனை கொண்டு வரணும், இவன் சந்ததி இவன் மூலமாக ஒரு பெரிய கிறிஸ்து வர போகிறாரு, ஒரு பெரிய திட்டம் கடவுள் தாவீது மேலே வச்சிருக்கிறார். தான் தாவீது சொல்கிறார், என் குடும்பத்தை குறித்து வெகு தூரத்து செய்தியை மனுஷ முறைமை சொல்லிட்டீங்களா, அவன் பிடிச்சிக்கிட்டான். அவன் அப்போ தாவீது மேலே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் தாவீது அவனுடைய சங்கீதங்கள் பாடப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் தாவீதை குறித்து அவன் தேசத்தில் பெருமை நினைக்கிறான். அவன் பேர் வைக்காத நாடுகள் கிடையாது, எல்லாரும் பேர் டேவிட் டேவிட் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாவீது ஒரு பெரிய மனிதனாக மதிக்கப்படுகிறான். என்றளவு சவுலுக்கு விட, சவுல் தான் முதல் ராஜா, அவனை விட தாவீது அப்படிங்கிறது வரும் பொழுது இன்றைக்கு தேசத்தில் அவனால் மதிக்கப்படுகிற மனிதனாக இருக்கிறான். அப்ப தாவீத இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்வு அவன் மூலமா. சாலமோன் வரல அப்படின்னா அடுத்து ஒண்ணுமே நடந்திருக்காது. இப்ப அவன் மூலமா சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்து சந்ததியில் வரணும், தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் அது. இப்ப அந்த திட்டத்தை குலைக்கிறதுக்காக பிசாசு என்ன பண்றான், அயுத்தபேலை எழுப்பி விட்டு அவன் மூலமாய் பேச வைத்து இவனை மனமடிவாக்கி சோர்வுக்குள்ளாக்கி இவன் வாயை துறக்க வச்சு இவனை புலம்ப வைக்கிறான். புலம்ப வைக்கிறதா கரெக்டாக கடவுள் என்ன செய்றாரு, நாத்தான்வேலை பிடிச்சி அனுப்பி விடுறான். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத இந்த 37 நீ தெளிவாக பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் மிக கவனமாக, யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாம் கொஞ்சம் நாவை அடக்கி நாம் காரியங்களை சரியாக கவனிக்கல அப்படின்னா வாழ்க்கையில் மிஸ் ஆயிடுவோம். நிறைய பேர் நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவி நிரம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ஒரு முறை ஒரு காரியம் நடக்குது. அப்போ தலைமை சொல்லுது இப்படி செய்யுங்க அப்படிங்கிறார். இப்போ அவர் என்ன சார் அதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனதனுடைய அவர் சொன்ன வார்த்தை, அப்போ தான் நான் உள்ளே வர்றேன், அந்த பேச்சு நடக்குது. அப்போ சொல்கிறாரு, என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, என் மேலே அபிஷேகம் இருக்குது, நான் போய் நான் தனியாக நட்டு ஊழிஞ்சிறேன் இதெல்லாம் அப்படின்றார். அப்போவே நாம் அப்போ தான் புதுசு, அப்போ இங்கே வச்சு என்னடா அது இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே போனார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்போ காரணம் என்ன, நல்ல அபிஷேகம் இருக்குது, நல்ல தாளந்துகள் இருக்குது. ஆனால் தேவன் வைத்திருக்க அந்த நாட்கள் வருகிற வரை பாருங்கள், பவுல் பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதங்க, பெரிய வெளிப்பாடை பெற்றிருக்கிறார். ஆனால் வெளிப்பாடை பெற்றிருந்தாலும் அங்கே சபையோடு கூட இருந்து அநேகருக்கு முகமறியாதவராய் அங்கே கொடுக்கப்படுகிற காரியங்களை உண்மை உத்தமமாய் செய்தனுடைய விளைவு என்ன, குறித்த காலம் வரும் பொழுது அங்கே சபைக்குள்ள தீர்க்கதரிசனம் மூலம் ஆவியான திருவளம் பற்றி அதுக்கப்புறம் எல்லாரும் அறிய அவனை எழுப்பி விடுறார். எழுப்பிவிட்டு நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க அப்படிங்கிறார். அதை பேதுரு சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காரியம் வருகிற வர, அதை நம்ம அடைகிற வர, நம்மளுக்கு வருகிற இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்படி வேணாலும் வரலாம், உங்களை நேசிக்கிற பகுதியிலேருந்து வரலாம், உங்களை சுற்றி இருக்கிற நேரத்திலேருந்து வரலாம், எது வேணாலும் வரலாம்.
யாராவது உங்கள் வேலை இல்லாத பொருளாத சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் தவறிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அடைய வேண்டிய இடத்தை, போக வேண்டிய தூரத்தை நம்ம அடைய முடியாது. அப்போ தான் தாவீது சொல்கிறாரு, நீ யார் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இப்ப நீ இதையெல்லாம் நீ செய்யாத, எப்படி சொல்றா பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே கூட சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து அவர் வழியில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும், ஆனா உன் வழி என்ன செஞ்சிரு, உன் காரியத்தை அவர்கிட்ட ஒப்புவிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்ற. உன் நீதியை, இப்ப பின்னாடி அவன் எப்படி போவான், அவன் 2வது அவன் புள்ளை போல சீக்கிரம் அறுப்புண்டு பசும்புண்டு போல வாடி போவான் அப்படின்னு பின்னாடி சொல்லிட்டே வர்றாரு. அதே இடத்துல தாவீது சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, காரியத்தை வழிகளை அவருக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்லிட்டு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். அப்படின்னு என்ன நம்ம நினைக்கிறோம், நீதியை வெளிச்சத்தை போல தாவீதை பற்றி தப்பாக பேசுனாங்க, அதனால ஒரு நாள் அது நீ பேசுனா தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிப்பார் அப்படின்னு எனக்கு இல்லை இல்லை இல்லை. இப்போ உங்கள் சைடில் உங்கள் பக்கத்தில் ஏதாவது யார் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, ஒரு நாள் நீங்கள் வரும்போது நீங்கள் அதை பொறுமையாக சகிச்சு ஆண்டவரை நம்பி நன்மை செஞ்சு அதை அப்படியே தாழ்மை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு நாள் வரும் பொழுது இவர் ஐயோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படி சொல்கிற இடத்துல வைப்பாரான்னா இல்லை. உன் நீதியை வெளிச்சத்தை போல் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு விரோதமாய் எரிச்சலோ பொறாமையோ கொள்ளாமல் நாம் நம்முடைய ஆத்மா சரியாக காத்துக்கிட்ட கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்வோம். அப்படின்னா எப்படி வெளிச்சம் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு எங்கே செய்வார், எல்லாரும் காண பிரகாசிக்கிற இடத்துல கொண்டு வச்சிருவார். நல்லா கவனிங்க. இப்போ அந்த உன் நீதி வெளிச்சத்தை போல் இருக்குல்ல, ERV அப்படிங்கிற தமிழ் மொழிபெயர் எப்படி போடுறாரு சொல்றார், எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, நண்பகல் சூரியனை போன்று உன்னுடைய நற்குணத்தையும் அப்படிங்கிறார். இந்த நீதிங்கிற இடத்துல நற்குணம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா, நல்ல குணங்களை நாம் பிரதிபலிக்கணும். இப்போ நமக்கு யாராவது ஒரு சிலர் எரிச்சல் மூட்டுற மாதிரி செய்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் திருப்பி வேற மாதிரி நம்ம ரியாக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா நற்குணம். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நம்முடைய நற்செயல்களை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் வரும் பொழுது வசனம் சொல்லுது, அவர் உன் நற்குணத்தையும் நீதியையும் பிரகாசிக்க செய்வாராக அப்படிங்கிறார். அப்போ நாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் பொறுமையாக இருந்து பேசின அந்த காரியங்கள் எல்லாம் சகிச்சு ஆண்டவரை நம்பி அவங்களுக்கு தீமை செய்யாம நன்மை செய்து ஆமாம் வசனத்தை வாசித்து தியானித்து அதில் நம்ம கவனம் செலுத்த எப்படி சொல்ல பாருங்க, ராஜாக்கள் எனக்கு உருவமாய் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள், நானும் உங்களுடைய வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற தியானம் பண்றேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வர வழி எது அப்படின்னா, ராஜாக்கள் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க, எதிராக ஆலோசனை பண்றாங்க. அப்ப அந்த ஆலோசனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் என்ன செய்யறார், சங்கீத தாவீது சொல்றாரு, நானும் உங்களுடைய வேதத்தின் மேல் என்ன செய்யறேன், பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் சொல்ற, சத்தியத்தை நீ மேய்ந்துகள், அதை நீ வாசி, அதை தியானி, அதை பத்தி யோசி அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்யும்போது என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய நீதியை சொல்றாரு, அவன் நற்குணத்தையும் நீதியையும் அவன் பட்ட பகலை போல பிரகாசிக்கும்படி செய்வார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னா, எல்லாரும் கண்காண எப்படி ஒரு இந்த ஊர் இந்த நம்ம ஊரில் யாராவது ஒரு சாதாரண ஒரு ஏழையை பற்றி பேசுகிறோமா, பேச மாட்டோம். சரி, நடுத்தர குடும்பத்தை பற்றி பேசுகிறோமா, இல்லை படிக்காதவனை பற்றி பேசுகிறோமா, இல்லை. நல்லா படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், இந்த பட்டணத்தில் பெரிய பெரிய வசதி வாய்ந்தவர்கள், அவங்கள தான் பேசுவோம். பாருங்கள், இது அவங்களது, இது அவங்க பில்டிங், இது அவங்க வீடு, இது அவங்க காரு. ஒரு கார் போனாலே நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆட்கள். இது யார் கார், அவங்க காரு, எல்லா காரும் ஒரே மாதிரி இருக்கு, இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்களேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறாங்க. அப்போ உங்களை கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். இப்போ தாவீதுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பிரகாசத்திலே இருக்கு. இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய மேன்மையான நாமத்தை அவன் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அவன் பேர் பிரஸ்தாபமாய் கொண்டே இருக்கிறது.
அப்ப காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு இந்த சூழ்நிலையில் மத்தியில் அவன் தீங்கு செய்யாம அவன் நற்குணத்தை காண்பித்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவன் பூமியை சுதந்திரித்தமா சொல்றாரு. இந்த சங்கீதத்தில் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்வு அப்படின்னா, நீ அமைதியா, நீ பொறுமையா கர்த்தரை நம்பி இருந்த நீ அப்படின்னா உன் வாழ்க்கையில பூமியை சுதந்திரிப்பாய் அப்படிங்கிற. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்னைக்கு சுதந்திரிக்கக்கூடிய அளவுல அவனை கொண்டு யாரு? இயேசு கிறிஸ்து மூலமா அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய சந்ததியா இருக்கிறோம். அவர் மூலமா இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் பூமி என்ன செய்யறோம்? சொந்தமாக்குறோம், தேசத்தை சுதந்திரிக்கிறோம், எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் தாவீதை குறித்து கர்த்தர் வச்ச திட்டம் அது. அப்ப அதை நிறைவேறுவதற்கு அவன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தடையா இருக்கு அப்படிங்கிறது தான் நாத்தான்வேல் சொல்றாரு. இவர் அதை கவனமா கேட்கிறாரு, கேட்டிருந்து வெளியே வந்துறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிற சூழ்நிலை நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய நற்குணங்களை தான் நாம் காமிக்கணும். ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ள அப்படி வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், என்னடா அப்படி வரும். நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு சோர்வு மனபடி உண்டாகும். ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை நம்ம தான் வாயை திறந்து அதை சொல்லி பேசி எல்லா நிலையும் பொறுமையை சகிக்கத்தக்கதான கிருபையை பலத்தை பெற்று நம்ம என்ன வசனத்தை வாசித்து தியானித்து வெளியே வந்துடணும். அப்படி சொல்றாருங்க. 6வது சொல்லிட்டு 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, அவர் காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் முன் நீ என்ன செய்ய அப்படின்னா, அமைதியுடன் காத்திரு. நீ உன் நற்குணத்தையும் நீதியையும் பட்ட பகலை போல் என்ன செய்ய பிரகாசிக்க பண்ணுவார். ஆனால் நீ என்ன செய்ய அப்படின்னா, அமைதியுடன் காத்திரு. தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரை பார்த்து எரிச்சல் கொள்ளாதே அப்படிங்கிறார். யாராவது உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறானா, இவன் அப்படி பண்ணுறான் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து என்ன செய்யாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவன் பண்ணுற சூழ்ச்சினால் என்ன செய்ய முடியாது, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது. நம்ம அநேக நேரத்தில் எவனா நமக்கு ரோமம் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனைத்தான் பேசிக்கிட்டு இருப்போம். இவங்க பண்ணுகிற எதுவுமே நம்மள என்ன செய்யாது, ஒன்றும் டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நாம் யார்? அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. நீ பேசாத, நீ எரிச்சலாகாத, நீ கோவப்படாத, நீ அமைதியாக காத்திரு அப்படிங்கிறார். சமயத்தில் நீ ஜெபமே பண்ண வேண்டாம், பேசாமல் இருந்தாலே போதும். பேசாமல் இருந்தாலே நம்முடைய ஆத்மாவுக்கு சேதம் வராது, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வராது. சமயத்தில் நிறைய காரியத்தில் பேசுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் போயிடுது. ஆனால் எசேக்கியா என்ன சொல்றார், ஒரு நாளும் கர்த்தருடைய திட்டத்தை அவன் பிசாசு தடுக்கவே முடியாது, ஆனால் தாமதம் செய்ய முடியும் அப்படிங்கிறார். எப்படி? நம்மளை, நம்முடைய செயல்களை அவருக்கு விரோதமாக்கி நம்மளை பேச வைத்து, நம்மளை எரிச்சல் கொள்ள வைத்து, நம்மளை கோவப்பட வைத்து நம்ம ஆண்டவத்துக்கு திட்டத்தை தடுக்க முடியாது, ஆனால் தாமதப்படுத்த முடியும். கானானுக்குள் போகிறத கடவுள் பிசாசு நம்மளை தடுக்க முடியல, ஆனால் தாமதிக்க பண்ண முடிச்சு. தாமதிக்கிற விளைவு என்ன அப்படின்னா அவனுக்கு பாதிப்பு உண்டாயிருச்சு, அவ்வளோதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களால் கடவுளுடைய காரியம் என்ன செய்ய தாமதமாக ஒழிய கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் செய்யறது கொண்டு சேர்த்துருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு செய்கிற வேலை என்ன அப்படின்னா, நம்ம வருகிற ஆசீர்வாதத்தை, நமக்கு வருகிற மேன்மையை தாமதப்படுத்த முடியும். அப்போ எப்படி தாமதப்படுத்த, நம்ம செய்ய வேண்டிய காரியம் சரியாக செய்யாமல் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, எரிச்சல் கொண்டுகிட்டே இருப்போம் அப்படின்னா, கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, அவனை குறித்து கசப்பு வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடையவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, எல்லா நிலையிலும் சொல்கிறாரு, ஆண்டவர் அமைதியுடன் காத்திரு, தம் வழிகளில் வெற்றி காண்போரை சூழ்ச்சி செய்வோரை பார்த்து எரிச்சல் கொள்ளாதே, வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டு எழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளை அப்படிங்கிறார். நீங்கள் கோவப்பட்ட அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தீமை செய்வாடா அப்படிங்கிறார். இப்போ இதெல்லாம் தாவீது கேட்டு அமைதியாக தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தாவீதுனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறிச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய புகழ், அவனுடைய பேர் தேசங்களில் பிரசித்தி பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வசனம் சொல்ல ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2 வாசிங்க.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான். இங்க சொல்றாரு, யோசேப்பு யார் அப்படின்னா சகோதரரால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், இன்னொன்று அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு மனிதன். இப்ப அவனுடைய வாழ்க்கையில என்றைக்கு அவன் தரிசனம் சொப்பனத்தை பார்த்தானோ அன்றைக்கு அவனுக்கு பேர் என்ன பண்ணிட்டான், சொப்பனக்காரன் அப்படின்ட்டாங்க. இப்ப வாரும் இவனை நாம கொண்டு இவனை கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்ப பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னா, யோசேப்பு கண்ட சொப்பனம் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது. இவன் ஆனா அதனுடைய விளைவு என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவன் திட்டம் நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காகவே சகோதரர்களை பயன்படுத்தி அவன் தடை செய்ய பார்க்குறான். இப்போ அவங்க இந்த வர்றான், நம்ம அப்பாட்ட போய் அப்பப்போ போட்டு கொடுக்குறான், இவனை கொன்றும் அப்படின்லாம் சொல்லலை. வாருங்கள் இவனை கொன்று கதையை முடிச்சிருவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்போ பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நாம் தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்வை, நல்ல வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வை பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற வேலை தான் இது. சரி, இவனை தூக்கி குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க. மறுபடியும் அவன் அங்கே போய் ஒரு வேலைக்காரன் அடிமையாக தான் போத்தி வர வீட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு. நான் வாசிக்கணும் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்கு உதவினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் இருக்குல்ல, அது விவிஆர்ல போல எப்படி போட்டிருக்காங்க, கர்த்தர் அவனுக்கு உதவினார், யோசேப்பு ஒரு வெற்றியுள்ள மனிதன் ஆனான் அப்படிங்கிற. காரிய சித்தி உள்ளவன் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையே தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் ஆகிறான் அப்படின்னா வெற்றியுள்ளவனாக. ஒரு அடிமையா நம்ம வந்துட்டோமே அப்படி நினைச்சு, தகப்பன் வீட்டில் எப்படி இருந்தோம் அதெல்லாம் நினைச்சு அதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு நம்மளை குழியதுக்கு போட்டு இப்படி வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வச்சு புளிஞ்சிக்கிட்டுலாம் இருக்கல. இவங்க செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, வேதனை இருக்கு. ஆனா அதெல்லாம் கட்டுக்கு தூக்கி விட்டுட்டு தன்னை கர்த்தர் எதற்காக அழைச்சிருக்கிறாங்கிற காரியத்தை அறிந்து அந்த வெற்றியை அடைவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை வாய்ப்பாய் பயன்படுத்திட்டான். அவ்வளவுதான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார், அவன் வெற்றியுள்ளவன் ஆனான் அப்படிங்கிறார். அவன் நல்லா கவனிங்க, இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இப்ப நம்மளை கொண்டு அடிமையா போட்டாங்கன்னு சொல்லி ஏனோ தானே நாங்க இல்லாம எல்லாம் போத்திவாரோட எத்தனை வேலைக்காரன் யோசிச்சு பாருங்க. அத்தனை வேலைக்காரர் மத்தியிலேயே இவனுக்கு அவன் உயர்த்தி வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இவன் அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சரியா செய்தான். நீ நல்லா பண்றான், பண்ணது மாத்திரமல்ல அவன் செய்யற எல்லாவற்றிலுமே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். காரணம் என்ன, கடவுள் கூட இருக்கிறார். அப்ப கடவுள் கூட இருக்கிறனால அவன் செய்கிற அந்த வேலையை அடிமையா போனாலும் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வேலையை மனப்பூர்வமா அவன் செஞ்சுக்கிட்டே இருக்க. இதான் நற்குணம். இப்ப நம்ம இப்படி போட்டாங்களே வச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசவோ கொல்லவோ ஏனோ தானோ அவனுக்கு வேலை செய்யவே இல்லை. இப்ப வாழ்க்கையில போக வேண்டிய இடத்தை அடையணும், அவனுக்கு அதுல கவனமா இருக்கிறான். அதை அடைவதற்கான இந்த சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்கி அங்கே உண்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய இடத்துல அவங்க வந்துடுறான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த தரிசனம், கடவுளை என்னை வச்சிருக்க போற நிலையை பார்க்குறான். பார்த்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் அவன் ஒழுங்காக செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவன் பார்க்குறான் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்றான். அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்புக்கு உதவி செய்தபடினால் அவன் வெற்றியுள்ளவனா. எப்படி சொல்றா பாருங்களேன், அவன் வெற்றியுள்ள மனிதனானான், அவன் தன் எஜமான் வீட்டில் வசித்தான் அப்படிங்கிற. அடிமையாக தான் இருக்கிறான், ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா அதுக்கப்புறம் அப்படின்னா நிறைய இருந்தது, நிறைய காரியங்களை அவன் சந்திக்கிறான். நீங்கள் சங்கீதம் 105க்கு வந்தீங்க அப்படின்னா 105 சங்கீதத்தில் அவனை பற்றி போட்டிருப்பாருங்க. சங்கீதம் 105:16 வசனத்தை வாசிங்களேன். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். நல்லா கவனிங்க. இப்ப யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா யோசேப்பு குறித்து சொல்லிட்டு வர்றார். இப்ப யோசேப்பு எங்க இருக்க, அடிமையா இருக்கிறான். இப்ப அங்கே இருக்கிற பொழுது
அவன் கர்த்தரை கூடவே இருந்தனால அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு அவன் மேல மறுபடியும் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போறான். சிறைச்சாலை கொண்டு போன அங்கே கொடுக்கப்பட்ட காரியங்களை அங்கேயும் கடமை செய்யறான். கர்த்தர் அவன் சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் தவடைக்க பண்ணி எல்லாரையும் விசாரிக்கிற இடத்துல அவனை கொண்டு வச்சுறார். அப்படி வச்சுட்டு அந்த சூழ்நிலை அவன் அப்படி இருந்தும் இன்னொரு பேர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வசனம் சொல்லுது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இரும்புக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள கடந்தா வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு பக்கம் இருக்கிறான். ஆனா அதையெல்லாம் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி வெற்றி உள்ளவன் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கறான். ஏன்னா அழைத்தது யார்? கர்த்தர். இப்ப இவன் குளிர் தூக்கப்பட்ட அடிமையை வந்துட்டான், தேசத்துக்கு அடிமையா வந்துட்டோம், அந்நிய தேசத்துல இருக்கிறோம். நம்ம நிலைமை என்ன? ஏற்கனவே எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தும் அதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் வேலை செய்யறான் பாருங்க. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, ஆனாலும் ஒரு பக்கம் விலங்கு போட்டு ஒடுக்கினார், பிராண இரும்பில் அடைபட்டு கிடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படியே இப்ப ஆண்டவர் குறித்த காலம் வருகிற வரை அவனுக்குள்ள இருக்க அந்த வார்த்தை, அந்த தரிசனம், அது நிறைவேறுகிற அந்த காலம் வருகிற வர வார்த்தை அவனை புடமிட்டுட்டே இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சமயத்தில் இடையில துள்ளி விழுந்துருவோம், அவசரப்பட்டுருவோம், ஏதாவது பண்ணிடுவோம். சரி இப்படி போனால் அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குறுக்கு வழியை கையாண்டுருவோம். தாவீதுகிட்ட சொல்ல பாருங்க, நீ தீமை செய்யாத நன்மை செய்யும் அப்படின்னா சொல்லிட்டு வரான். அந்த மாதிரி நீ பண்ண எப்படி அந்த அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி நீ எரிச்சல் அடைவா அப்படின்னா நீ தீமையை வருவித்து கொள்ளுவாய் அப்படிங்கிற. அவள் கண்டினியூவாக அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பா. அப்படின்னா நீயே உனக்கு தீமை நீ அறுவடை செஞ்சிருவா அப்படிங்கிறார். அப்போ யோசேப்பு அப்படிலாம் அதுக்கு இடம் கொடுக்காம அவன் சொல்கிறான், காலில் விலங்க விட்டு ஓடுங்கிற பிராண இரும்பில் அடைபட்டு கிடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் பலமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அப்படிங்கிற. அப்போ வார்த்தை அவனுக்குள்ள இருக்கு, தரிசனம் அவனுக்குள்ள இருக்கு. ஆண்டவருடைய சொப்பனத்தை மனசில் வச்சிருக்கிறான். நிச்சயமா கர்த்தர் ஒரு நாள் இந்த இடத்துக்கு என்ன செய்வார்? என்னை கொண்டு போவார் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை உண்மையா உத்தமமா வேலை செய்கிறான், காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான். அவனை எல்லாம் இருக்கிற இடத்துலையே அடிமையாக இருந்தாலும் அவனை மேன்மையாக வச்சுறாங்க. அப்படி படிப்படியாக உயர்ந்து வர்றான். வசனம் சொல்லு அடுத்து, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழுக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவன் விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாகும். இப்போ எங்கே போயிட்டான் அப்படின்னா, ஆமை கடவுள் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து நான் எங்கே சொல்றாருங்க, பிரபுக்களை எப்படி சொல்றாரு? ராஜா தன் பிரபுக்களை அவன் மனதின்படி அப்படின்னா ராஜாவுக்கு அடுத்து இருக்கிற பிரபுக்கள், மந்திரிமார்கள், அவர்களெல்லாம் இவன் தான் தலைவனை கொண்டு வச்சுட்டான். அவன் ஒரு காலத்தில் ராஜாவுக்கு அடுத்து தான் பிரபுக்கள் இருப்பாங்க. இப்போ பிரபுக்களுக்கு மேலே பார்வோனுக்கு அடுத்த இடத்துல ஒரு புதிய பதவி சொல்லுவாங்கள்ல, புதிய ஒரு இலாக்காவை ஒதுக்கி ஒரு மந்திரியை போடுற மாதிரி இவனுக்காகவே ஒரு புதுசாக ஒன்றை ஒதுக்கி ராஜாக்கள் அந்த எப்படி சொல்ற ராஜாக்களுக்கு மேலாக எப்படி சொல்றவன பிரபுக்களுக்கு மேலாக இவனை கொண்டே வைத்து வச்சுட்டான். பார்வோனுக்கு கீழே பிரபுக்களுக்கு மேலே வச்சு சொல்லுது, பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் அங்கே இருக்கிற மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு அவனை பார்வோனுடைய அரண்மனைக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி. அப்படின்னா பார்வோனுக்கே ஆண்டவன் யார் அப்படின்னா யோசேப்பு. ஏன்? வேத வாக்கியங்களை பெற்ற நாம் யார் தான்? ஆண்டவன்மார்கள் தான். இப்ப மோசே யாரு? பார்வோனுக்கு அவன் தான் தேவன், வாடா அப்படிங்கிறார். இப்ப இங்க அதுக்கு முன்னாடியே யோசேப்பை கொண்டு கத்திர விட்டாரு, அங்கே கொண்டு வச்சுட்டாரு. நீ தான் பார்வோனுக்கு எல்லாத்துக்கும் நீ தான்டா ஆண்டவன் அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு, தன் வீட்டுக்கு அவனை ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் அப்படிங்கிற. அப்ப தேவன் சொன்ன அந்த தரிசனம் வாழ்க்கை நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை கூட பிறந்தவர்கள் சுற்றி உள்ளவர்களை வைத்தே இவ்வளவு வேலை செய்யறான். அப்ப பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நீங்க மேன்மையடையக்கூடாது, உங்க வாழ்க்கையில கடவுளுடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கான பலவிதமான காரியங்களை குடும்பத்தில் சுற்றியுள்ள காரியங்கள், உறவுகள் மத்தியில் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நாம் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சேன், பதிலுக்கு பதில் அப்படிங்கிற அந்த பகுதியெல்லாம் நம்ம போகாமல்
கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அமைதியாக இருப்போம் அப்படின்னா பேர் சொல்லுது ஏற்ற காலம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய உயர்வு. இப்போ இந்த வசனத்தை ஆரம்பிக்கும்போது சொல்ல பாருங்க, தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். யோசேப்பு அப்படிங்கிறவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் இதை சொல்லப்போனால் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பார்வோன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஆபிரகாம் முத போகும் பொழுதே ஆபிரகாமுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவன் ஐஸ்வர்யனாக்குறது யாருன்னா பார்வோன் தான். முதல்ல சாரால் அரண்மனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரே இரவில் பார்வோன் என்ன பண்ணிட்டான், ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்டா நைட்டே சொப்பனத்தில் பார்வோனுக்கு எல்லாம் போச்சு. மறுநாள் காலைல அனுப்பி விடுறான். அப்படின்னா ஒரு பெரிய வெகுமதியை சாரால் நிமித்தம் ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தா, பார்வோன் கொடுத்தான். கடவுள் ஒரு கடனாளி இல்லைங்க, அவன் கொடுத்ததை வச்சு தான் இன்றைக்கு சொல்லுவாங்க. அவன் கொடுத்த ஒரு கால் யாரு, பார்வோன் ஆபிரகாமு கொடுத்தான். இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசம் பஞ்சம் வரப்போகுது. ஒன்று இவங்களையும் காப்பாற்றணும், ஆபிரகாமுக்கு பார்வோன் கொடுத்தா பாருங்க, அதுக்கு பதிலும் செய்யணும். ஏங்க பக்கத்தில் பாபிலோன் இல்லையா, மற்ற நாட்டு போகக்கூடாதா, ஏன் எகிப்து கொண்டு போகணும் அப்படின்னா கடவுளுடைய அனந்த ஞான திட்டம். இப்போ பார்வோன் மூலமாக ஆபிரகாம் செஞ்சா பாரு கொடுத்தான்ல, அதனுடைய கடனை என்ன செய்யணும், அடைக்கணும். ஏன்னா கடவுள் ஒருவருக்கு கடனாளி அல்ல, ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அன்றைக்கு பார்வோன் ஆபிரகாம் கொடுத்தனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அந்த கடனை சரி பண்ணுறேன், இங்கே இவனுங்கள் என்ன செய்யணும், போசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு கூட தான் இவனுக்குள்ள தரிசனத்தை கொடுக்குறார். இப்போ யோசேப்பு மட்டும் எகிப்துக்கு போகலன்னு வச்சுங்க, ஆபிரகாமுக்கு பார்வோன் கொடுத்தா பாருங்க, அந்த கொடுத்ததுக்கு கடனாளியாக யார், கடவுளாக இருப்பார். ஏன்னா நமக்கு வேதம் சொல்லுது, ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நான் ஒருத்தர் கொடுத்தேன்னா யாருக்கு கொடுக்குறேன், கடவுள் கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்கல. கடவுள் என்னை கொடுக்குற இடத்துல வச்சிருக்கிறார், நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தா அவர் என்னை திரும்ப தருவார், அப்படிதான் சொல்றாரு. இப்போ கடவுள் அநீதி உள்ளவர் இல்லையே. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவன் கொடுத்தான், வருஷங்கள் கடந்து போச்சு. அவனா கேட்டானா, பார்வோன் கேட்டானா தாங்க அப்படின்னு. ஆனால் கடவுள் ஒருவருக்கும் ஆமை கடனாளியாக இருக்கவே மாட்டார். இப்போ அதையும் பாருங்க, அங்கிட்டு ஒரு பக்கம் பார்வோனுக்கும் கொடுக்கணும், அவனையும் போசிக்கணும், இவங்களையும் போசிக்கணும். அப்போ இவங்களை மட்டும் போசிக்கணும் அப்படின்னு இன்னொரு நாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். ஏன் பார்வோன் எகிப்துக்கு போனவன பாபிலோனுக்கு அனுப்பி அந்த நாட்டை ஆசீர்வதித்து அவங்கள போசிருக்கலாமே? அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா கடவுள் எல்லாவற்றையும் தன் அனந்த ஞானத்தினாலே செய்கிறார். இப்போ அவங்க அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு செஞ்ச உதவியும் சரி கட்டணும், இஸ்ரவேலையும் போசிக்கணும், ஒட்டுமொத்த தேசத்தையும் போசிக்கணும். அப்படின்னா அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணார், முன்னவே பிளான் பண்ணி யோசிப்பை கொண்டு போனாராம். இப்போ அதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய அவனுக்கு தெரியும், நம்ம இப்படி கொண்டு போகப்பட்டாலே கடவுள் நம்ம நினைச்சிருக்க அழைச்சிருக்க அந்த அழைப்பு ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் துணை. வேற சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால், இன்னொரு பைபிள் போடு, கர்த்தர் யோசேப்புக்கு துணை உதவி செய்ததுனால். அப்படி அவன் யோசேப்புக்கு உதவி செய்ததுனால அவன் காரியங்களை சரியாக புரிந்து அறிந்து எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் அமைதியாக கர்த்தர் காத்திருந்து எல்லாவற்றையும் போன இடத்துலலாம் அடிமையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செஞ்சு ஒருத்தர் விசாரித்து பாருங்க. இவனே பல பிரச்சனைகள் இருக்கிறான். அங்கே போய் பானபாத்திரக்காரன்னு சுயம்பாயி அங்கே இருக்காங்க. அவங்கள என்ன நேற்று மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க பாருங்க. நம்மளை விசாரிப்போமா, நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு போயிடுவோம். ஆனால் இவனுக்கு இந்த குணாதிசயம் எப்படி வருது, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஒருத்தர் விசாரிக்கணும். உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம். அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நீ யாரோ பார்க்குறீங்க, எப்படி இருக்கிறீங்க கேட்கலாம். என்ன அப்போ இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. அவனே சிறைச்சாலையில் உட்காந்துருக்கிறான், அவனுக்கே பிரச்சனை இருக்கு. ஆனால் அவன் கேட்குறான், நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே, என்ன விஷயம் அப்போ தான் சொப்பனத்தை சொல்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லி விடுறான். அப்போ அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இவன் வாழ்க்கையில் பெரிய விடுதலை. அவன் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்ம மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்க, வாக்கு தத்தங்களை நமக்குரியதாக இருக்கிறது. அப்போ இங்கே சொல்கிறாரு, அவன் நம்முடைய நீதி என்ன செய்வாரான். இப்போ யோசேப்புடைய நீதியை பட்ட பகலை போல் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அங்கே கொண்டு வச்சிட்டார். அப்போ நீதியை பட்ட பகலை போல் விளங்க பண்ணுவார்னா, ஏதோ உங்களுக்கு ஏதாவது தப்புட்டா நீ செஞ்சது தப்புப்பான்னு சொல்லி காமிக்கலை, உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமா. அன்றைக்கு யோசேப்பை உயர்த்தும் பொழுது இந்த போத்திவார் மனைவியில் எங்கே நின்றுப்பான்னு யோசிச்சு பாருங்க, சீன்லே காணாம். எப்படி பாருங்க, ஏன்னா போத்திபாருக்கு மேலே யாரை தான் வச்சுட்டார், யோசேப்பு வச்ச பிரபுக்களுக்கு ஆண்டவனை வச்சு விட்டார். பிரபுக்களை மனதின்படி கட்டுகிற இடத்துல பார்வோனுக்கு ஆண்டவன், அரண்மனைக்கு ஆண்டவன்.
ஆனால் அனைத்து எல்லா பிரபுக்களையும் மனதின்படி கட்டுக்கூடிய இடத்துல கொண்டு கூட வச்சிட்டார். இப்போ போத்திபார் மனைவி சீனில் இல்லை. அப்போ எங்கெல்லாம் வைக்கப்பட்ட போத்திபார் மனைவி மட்டுமில்லை, அந்த அரண்மனை எத்தனை பேர் எவ்வளோ பார்த்தோம், எத்தனை 18 எவ்வளோ பார்த்துருப்பான். இப்போ அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஒரு ஆள் தான், அங்கே இருக்க 18 அவனை பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஒரு வேளையும் காணும். இப்போ எல்லாரும் போய் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, யாரை ஏளனமாய் பார்த்து பரியாசம் பண்ணினாங்களோ, யாரை அவமானப்படுத்தினாங்களோ அவன் கையை போய் எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறான். இதுதான் உன் நீதியை பட்டப்பகலை போல விளங்குச்சு அப்படி. இப்போ அங்கே சொல்றாரு தாவீதுகிட்ட, அவன் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவான். இப்போ அங்கே மட்டும் அவன் மிஸ் ஆகிதான் வச்சுங்க, இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, தாவீதின் குமாரன் இயேசு அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியாது. யூதாவில் பெரிய அறியப்படுகிற மனிதனாக இருந்திருக்க முடியாது. அதோட பாதியிலே போயிருக்கான் வாழ்க்கை. அவன் தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் கோத்திரத்தை வந்தால் தேசத்தை ஆளுகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியமான வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னா நீதியை வெளிச்சத்தை போல் நியாயத்தை பட்டப்பகலை போல் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எல்லாரும் அறியும்படி, உங்களை தெரியாத மனிதெல்லாம் தெரிந்து கொள்ளும்படி. நீங்கள் கொஞ்சம் பேர் தான் உங்களை அறிஞ்சிருக்கலாம், ஆனால் தேசங்கள் உங்களை அறியக்கூடிய இடத்துல கடவுள் என்ன செய்வாராம், கொண்டு வைப்பார் அப்படி. அப்போ எல்லாருக்கும் அதான், அவர் ஒருவருக்கும் ஒருவருக்கு ஒன்று அப்படி இல்லை, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். உங்கள் எல்லாரையும் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்த வைப்பார். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அப்படிங்கிறார். அவ எல்லாருடைய வாழ்க்கை குடும்பம் பிரகாசிக்கும். நமக்கு தேவை என்ன அப்படின்னா கொஞ்சம் ஞானம், அறிவு, அவ்வளோதான். இப்போ இந்த தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது கவனமாக நம்ம வாயை அடக்கி, ஏன்னா முதல்ல இதுதான் பிரச்சனை, லேசாக தட்டினாலும் முதல்ல எங்கே தான் வாயில் தான் ஒரு வார்த்தை வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்போம். அப்படின்னா நிச்சயமாக அந்த இலக்கை நாம் அடைஞ்சிருவோம். பிசாசுடைய வேலை என்ன, நீங்கள் சுதந்திரிக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் மேலே அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு எவ்வளோ பெருசுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அந்த அழைப்பு நிறைவேறக்கூடிய அளவுக்கு தடுக்கிறது பார்ப்பான். இப்போ தாவீது புலம்புனதோடு கூட 2 புலம்புதான் வச்சுங்க, பிரச்சனை வேறு மாதிரி ஆயிருக்கு. அதனால் இப்போ புலம்புரை விட்டுட்டு கடவுளை பார்க்க ஆரம்பித்தான். வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. அதே போல் யோசேப்பு, அவன் கர்த்த கூட இருந்தார். அவன் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையிலெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்காலங்கள், இந்த காலத்தில் நான் இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை, நல்ல வசதியான சூழ்நிலை, இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலையை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வர்ற உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போ அவன் அங்கங்கே இருக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கிட்டான். இப்போ அந்த மாதிரி தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் ஆண்டவரை நம்பி வெளியே வந்துட்டான். அதே போல் யோசேப்பு காரியங்களை பயன்படுத்தி வெற்றி உள்ளவன் ஆகிட்டான். அப்படி வாழ்க்கையில் வர வர அவன் மேலே போயிட்டே இருந்தான். அதே போல் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அப்படிங்கிறார். கர்த்தர் போன இடத்துல, தாவீது போன இடத்துல கர்த்தரவனை காப்பாற்றினார் அப்படிங்கிறார். அப்போ காப்பாற்றுகிறவர், நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறவர் கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் பொழுது உறவுகளாக இருக்கட்டும், சபையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார் உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா காதில் வாங்கிக்கிறாரு. சமயத்தில் நிறைய காரியங்களை கேட்டோம்னாலே நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க அப்படிங்கிற, பேசிட்டு போ அப்படின்னு விட்டுருங்க. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார், அவன் நம்முடைய நியாயத்தை, நம்முடைய நற்செயல்களை, நீதியை பட்ட பகலை பண்ண செய்வாரான், விளங்க பண்ண. பேசினவெல்லாம் கீழே போயிடுவான். அதையெல்லாம் சகிச்ச நீங்கள் பொறுமையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி தீமை செஞ்சவங்க நன்மை செஞ்ச பற்றியெல்லாம் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னா உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் நம்ம அறியாதனால தான் உயர போக வேண்டிய ஆட்கள்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் கீழே இறங்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் மேலே வரணும். ஆமே. யாராவது உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, கோபம் வரும், கசப்பு இருக்கு, உள்ளே இருக்கு, அவங்களுக்கு எதாவது நன்மை செஞ்சுருங்க போங்க. அப்படி நன்மை செஞ்சிட்டிங்கன்னா இந்த கோபம்லாம் மாறிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பண்ணி பாருங்க. ஜூப்ளி ஒரு தான் சொன்னாப்புல, ஆனால் யார் மேலே உங்களுக்கு கசப்பு ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துருங்க, நான் சரியாயிடும் அப்படின்னு. ஆமாம், ஏதாவது ஒன்று செஞ்சு காணிக்கையில் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு காரியம் செஞ்சு விட்ட, சாப்பாடோ இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு வச்சுங்க, ஒரு அன்பு உண்டாயிருங்க அந்த இடத்துல. அப்போ நமக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னா அந்த வருத்தத்தை போக்குற ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும். பண்ண அதுக்கு கெடுதல் இல்லை, ஏதாவது நல்ல காரியங்களை அவங்க நேசிச்சுருந்தாங்க வச்சுங்க, ஒரு சட்டை, ஒரு சேலை, எதையா ஒன்று எடுத்து. இப்போ யாரோ உங்களை நாத்தன மாதிரி திட்டுறாளுங்க, என்ன செய்யலாம், அவன் மேலே கல்லை விட்டு எரிஞ்சிருவோமா, படுத்து கிடக்கல பார்த்து? இல்லை, ஒரு புடவை எடுங்க, கொண்டு விடுதல், இந்தாங்க மதனி, இந்தாங்க அண்ணி, போட்டுங்க, அப்படி கொடுத்து பாருங்களேன், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கசப்புலாம் மாறிடும்.
ஆட்டோமேட்டிக்காக தேவ அன்பு உங்களுக்குள்ள உண்டா. நீ ஒரு காரியம் செஞ்சு வாங்கணும். அதை விட்டு பொழுதோடு உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரனை போட்டு குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் தங்கச்சியை பற்றியெல்லாம், உங்கள் அக்காவை பார்த்தீங்களா, அக்கா வீட்டுக்காரரை பார்த்தீங்களா, அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் போக வேண்டிய இடத்துக்கு போயிடாது. ஏதோ வர வேண்டிய காசை வாங்கி சாப்பிட்டு விட்டு தின்று விட்டு இப்படி உட்காந்துருப்போம் ஒழிய தேவனத்துக்கு அந்த மேன்மையான இடத்துக்கு போக முடியாது. அப்போ கடவுள் உங்களை என்னை குறித்து ஒரு உன்னதமான திட்டம் வச்சிருக்கிறாமே. அல்லேலூயா. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துல கடவுள் உங்களை கொண்டு போவாராமே. அல்லேலூயா. நான் அதை எதிர்பார்க்குறேன். இப்போ என்னோட இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா சும்மா இல்லை, உட்காந்து பார்க்குறப்பெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். எஸ், இது கண்டிப்பாக நடக்குமா? நடக்கும். இன்றைக்கி வேணால் மெதுவாக போயிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும். ஆமை ரதங்களோடு கூட ஓட வேண்டிய நாட்கள் மிக சமயமாக இருக்குங்க. அப்போ இன்றைக்கி நம்ம தத்தி போயிடும், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிற பொழுது ரதங்களோடு ஓட வேண்டிய நாட்கள் செய்யும் வரும். அதுதான் நம்மளோட ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்கு தெரியும் எந்த இடத்துக்கு வந்திருக்கு, எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதை தடுக்கிறதுக்கு பிசாசு பலவிதமான யோசனை திட்டங்களை கொண்டு வருவான், பலவிதமான வேலைகளை செய்வான். நாம் அதெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு நம்முடைய நோக்கம் என்ன, அதில் முன்னாடி கவனம் செலுத்துங்க. அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு வர்ற மேன்மையை தடுக்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உண்டாக்குவான். உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிற ஆட்கள், நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவனே உங்களுக்கு எதிராக மாறுவான். நடக்கும் இதெல்லாம். அதனால் நீங்கள் இதாகிடக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம தாங்கிக்கிற முடியாத இழப்பு. பாருங்கள், இப்போ தாவீதுக்கு அகித்தோப்பேல் செஞ்சது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இவன் தான் யார்? ஆலோசனைக்காரன். அப்படிப்பட்ட பிரதான இடத்துல இருந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக மாற்றோன்னே அவனால் தாங்கிக்கிற முடியல, புலம்புறான். அதான் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அதனால் இப்போ எல்லாத்தையும் பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். நாம் ஏதோ தவறு பண்ணுறதுனால தள்ளியே விட போகிறது கிடையாது. அவர் நம்முடைய பிதா, அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மளை அழைத்த அழைப்பு கிருபாவரங்களும் மாறாதவே. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும், எல்லாம் நடக்கும், நாம் நல்லாவே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அதனால் தைரியமாக இருங்க. ஒரு நாளும் எதையும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. யாரும் இப்படி பேசிட்டாங்களோ வச்சுட்டாங்கன்னு சொல்லி மனமடிவாயிடாதீங்க. அதையெல்லாம் நீங்கள் தள்ளிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், அவரை பிடிச்சிங்க. நம்முடைய வாழ்க்கை அடைய வேண்டிய போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். பெற வேண்டிய நன்மைகளை பெறுவோம். இந்த பூமியில் நம்முடைய வாழ்வை பட்ட பகலை போல கர்த்தர் செய்வார், பிரகாசிக்க பண்ணுவார். நாம் நல்லாவே இருப்போம். எல்லாரும் பந்திக்கு நேரம் ஆயத்தமாகவும். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே, தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 ஏசையா. எல்லா ஆண்டும் நன்றி சொல்லுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. எங்கள் நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிற கர்த்தர், ஒவ்வொருடைய வாழ்வும் பட்ட பகலை போல பிரகாசிப்பதாக, ஒவ்வொருடைய வாழ்வும் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பதாக. என் ஜனங்கள் உயர்ந்திருப்பார்களாக, என் ஜனங்கள் மேன்மையாய் இருப்பார்களாக. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே இப்பொழுது இருக்கிற பாருங்களும் 1000 மடங்கு என் ஜனங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணுவாரா. கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியிலே ஆத்துமாவிலே சரத்திலே ஒரு தெய்வீக சமாதான விடுதலை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் கொளுத்த கண்டுகளை போல் வளரட்டும். நாம மைமடையிட்டு பகலில் வெயிலோ இரவுல நிலவோ எங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற நல்ல தகப்பனைகளோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி ஐயா. நாளை நடக்க போகிற இந்த பிபிஎஸ்கா விடுமுறை வேதாபள்ளிக்கா நன்றி சொல்லுகிறேன். எல்லா பிள்ளைகளும் கூடி வரட்டும். பெற்றோர்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை சேர்க்கட்டும். நம்ம ஒரு வாரமும் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற பிள்ளைகள் சுகமாய் பத்திரமாக கடந்து வரட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you. ஆமென்.